அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நெயில் லிக்விட் எப்படி பண்ணுறோன்னு போட்டிருந்தோம். பட் இருந்தாலுமே சில பேருக்கு ஸ்டெயின் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெயில் ஹென்னா பவுடர், அதாவது பிளாக் நெயில் ஹென்னா பவுடர். நம்ம வந்து ப்ரௌன் கலரில் தான் நெயில் லிக்விட் பண்ணி பார்த்துருப்போம். பட் இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். இது எப்படி வந்து நம்ம மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் நான் வந்து போடுறேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஹென்னா பவுடர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போடலாம். நீங்கள் நிறையா போடணும்னு கிடையாது. நம்ம நெயில் லிக்விட் எப்படி யூஸ் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம நெயில் லிக்விடில் வந்து மைதா வந்து மிக்ஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ இதில் வந்து மைதா இல்லை கோதுமை எதுவுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். பட் சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், வாட்டர் தவிர ஏதாச்சும் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் நெயில் அப்ளை பண்ணாலே போதும். இது உங்களுக்கு 30 மினிட்ஸ் இருந்தாலே போதும். உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பிளாக் கலரில் ஸ்டெயின் தரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நைட்டு வச்சுட்டு மார்னிங் வரைக்கும் வச்சுருக்கணும் எதுவுமே கிடையாது. நீங்கள் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளாக் கலர்லேயே வந்து ஸ்டெயின் கொடுக்கும். இது வந்து கோன் மாதிரி நம்ம மேக் பண்ண முடியாது. நம்ம ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி ஹென்னா பவுடர் கொட்டிட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி டேரெக்டாக கையில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கோன் மாதிரி மேக் பண்ணி எதுவும் வைக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீசர்லேயும் ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் பவுலில் கொட்டிட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா அதை ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கணும். அதை ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். நெயில் லிக்விட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி யூஸ் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு டவுட்டும் இருந்துச்சு, என்ன தான் வந்துட்டு நெயில் லிக்விடுக்கான ப்ராசஸ் கரெக்டாக இருந்தாலுமே நெயில் லிக்விட் ஸ்டெயின் தர மாட்டேங்குது, நல்ல ஒரு டார்க்னஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் ஹென்னா பவுடர் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஹென்னா பவுடர் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு 30 மினிட்ஸில் ஸ்டெயின் தரும். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாட்டிலாகவும் நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 100 கிராம் 200 கிராம் வேணும்னா நீங்கள் ப்ரைவேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பாட்டில் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 100 கிராம் இல்லை 200 கிராம் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட. இப்போ பாருங்கள் 30 மினிட்ஸ்லேயே வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்டெயின் வந்திருக்குன்னு. ஜஸ்ட் 30 மினிட்ஸில் நான் வச்சு அப்ளை பண்ணி உடனே ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கே வந்து பிளாக் கலரில் வந்திருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் இல்லை 50 மினிட்ஸ் விட்டால் இன்னும் நல்லா உங்களுக்கு பிளாக் கலரில் ஸ்டெயின் வரும். இதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா பிளாக் கலரில் வரும். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிடாமல் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நெய்யில் வச்சு பாருங்கள். அதுவே கரெக்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம்.